अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இந்த தனியில் வேதாந்தாச்சாரியவர்யா வரையில் ஒரு மாதிரி அனுபவிச்சிருக்கும். மூணாம் பாதத்தில் இன்னும் ஒரு பதம், ஒரு எழுத்து இருக்குது, மே அப்படின்னு. அப்புறம் சந்நிதத்தாம் சதா ஹிருதி. மே ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்தில் சதா எப்பொழுதும் சந்நிதத்தாம், அந்த ஸ்ரீமானான வெங்கடநாதாரியரான கவிதார்க்க கேசரியான வேதாந்தாச்சாரிய சார்வபௌம வரியர் என்னுடைய ஹிருதயத்தில் எப்பவும் குடிகொண்டிருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இவர் ஆச்சாரிய சார்வபௌமர். பொதுவில் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, குருவனுடைய நாமத்தை சதா ஜபிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எப்பவும் மனனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரீதியில் இந்த ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய தேசிகனை என்னுடைய ஹிருதயத்தில் எப்பவும் குடிகொண்டிருக்க வேணும் அப்படின்னு தேசிகன் அந்த நாமும் குடிகொண்டிருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நாம் பண்ணக்கூடிய காரியம் 3 காரியங்கள். ஒன்று நித்திய கர்மா, இன்னொன்று நைமித்திக கர்மா, இன்னொன்று காமிய கர்மா. மொத்தம் இது 3த்தில் தான் அடங்கிடும். நித்திய கர்மான்னா தினந்தோறும் பண்ணக்கூடிய காரியம். நைமித்திக கர்மான்னா ஒரு நிமித்தம், நிமித்தே சதி, நிமித்தம் ஏற்பட்டால், இப்போ உபராகம் அப்படின்னா, உபராகம்னா என்ன, கிரகணம், சூரிய கிரகண சந்திர கிரகணாதிகள், அதுக்கு ஸ்நானாதிகள்லாம் பண்ணுறோம். அது கிரகணம் ஏற்பட்டால் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ரார்த்த திதி வந்தால் ஸ்ரார்த்தம் பண்ணுறோம். அமாவாசை வந்தால் தர்ப்பணம் பண்ண வேண்டிய தர்ப்பணம் பண்ணுறா. இதெல்லாம் நிமித்தம் ஏற்பட்டதுன்னா அன்றைக்கி பண்ணுறோம். அதுக்கு நைமித்திகம்னு பேர். நித்தியம்ன்றது தினந்தோறும் பண்ண வேண்டியது. குளிக்கிறது, சந்தியாவனம் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி 1000 கர்மா இருக்குது ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் காமிய கர்மா, நாம் விரும்புகிறோம் ஒரு பலனை, அதுக்காக ஒரு கர்மா பண்ணுறது. இந்த இடத்துல வரைச்சே பொதுவில் பரநியாசம் பண்ணிக்கக்கூடிய இந்த பிரபன்னாள் இருக்காளே, இப்படி வழி வழியாக வந்தவா அப்தபூர்த்தி ஆயுஷ்வாமங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாளே, காமியம்னு சொல்லிவிட்டு காமிய கர்மான்னு இப்போ 3 கர்மாவில் காமிய கர்மான்னு சொல்கிறாரு, அது கூடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதை பரிஷ்காரம் பண்ணிட்டு மேலே போயிடுவோம். அதாவது காமிய கர்மான்றது இப்போ அப்தபூர்த்தி, பிராமணால போஜனம் பண்ண வச்சு ஆசீர்வாதம் பண்ணால் போகிறோம், அதுதான் இது. இப்போது அப்தபூர்த்திக்கு என்ன ஆயுஷ்வாமம்லாம் பண்ணுறாளே, அதெல்லாம் காமிய கர்மா தான், ஆயுர் விருத்திக்காக. அதனால் நாமெல்லாம் என்ன பிரபன்னன், நாளைக்கு இந்த சிசுவும் பிரபத்தியெல்லாம் பண்ணிப்பான். அதனால் நாம் அந்த குலத்திலேயே வந்திருக்கிறதுனால காமிய கர்மாவெல்லாம் நாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியோர் வகுத்த வழியில் நாம் அந்த கொள்கையில் இருக்கோம். அதனால் பல பேர் நாங்கள்லாம் அப்தபூர்த்தியெல்லாம், அதான் ஆயுஷ்வம்லாம் பண்ணுறதில்லைன்னு சொல்கிறா. பல பேருக்கு தெரியாது, அதனால் நாங்கள்லாம் அது பண்ணுறது உண்டு. வைதிக கர்மா தானே,
பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிவிட்ருவோம். அதாவது நாம் விரும்பி ஒரு பலனை கேட்கக்கூடாது. எம்பெருமானுடைய கைங்கரியத்தை விரும்பி சரணாகதி பண்ணக்கூடிய பிரபன்னன் வேற ஒரு பலத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதனால் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், குழந்தை இன்னும் சரணாகதி பண்ணிக்கலையே. ஏதோ சில பேர் தான் 6 மாத குழந்தை ஆக்ஷன் வந்து சரணாகதி பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்கிறாளே தவிர, நான் 1 வயசுக்குள்ளே எந்த குழந்தைக்கும் சரணாகதி பண்ணுறதில்ல பொதுவாக. அந்த குழந்தைக்கு அது பிரபன்னன் இல்லையே, அதனால் ஆயுஷ்வம் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த குழந்தைக்கு யார் பண்ணி வைக்கிற ஆயுஷ்வம்னு பார்க்கணும். அந்த குழந்தையவா பண்ணிக்கிறது வாத்தியாரை கூட்டு மனையில் உட்காந்து இல்லை, அதுக்கு தாயார் தகப்பனார் தான் பண்ணி வைக்கிறார். அதாவது சாஸ்திரத்திலேயே முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையோ பாலகனோ அந்த மாதிரி தான் 12 வயசுக்குள்ளே ஒருத்தர் இருந்தாள்னா அந்த பசங்களுக்கு அந்த சின்னவாள்லாம் பண்ணக்கூடிய தப்பு தாயார் தகப்பனார் தான் போய் சேரும், தகப்பனார் தான் சேரும். ஏன்னா அதுவரையில் அவளுக்கு வந்து சாஸ்திர ரீதியாக இது அது அப்படின்னு தெரியாதுன்னு. 12 வயசுன்னா அவன் அத்தியனமே பண்ணி முடிச்சுடுவான். அந்த காலத்தில் சொல்கிறேன், 7 வருஷத்தில் கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனம் பண்ணி வேதாத்தியனம் ஆரம்பித்தான்னா 5 வருஷம் இருக்குது. அந்த 12 வயசு முடிகிறதுக்கு அந்த 5 வருஷத்தில் அவன் அத்தியனமே முடிச்சுடுவான். அவ்வளோ தேஜஸ்வியாக இருந்தால் கூட அது பரியந்தம் சாஸ்திரம் சொல்கிறது அவன் பண்ணக்கூடிய கெட்டதெல்லாம் தப்பு காரியத்துக்கெல்லாம் பலன் தகப்பனாருக்கு தான் வரும். ஏன்னா இவா சரியாக அவனை திருத்தி கொண்டு போகணும், அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், சொல்லி பண்ணணும். அவன் பண்ணான்னா தப்பு பண்ணான்னா அவனுக்கு பாபம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இப்போது இந்த அப்த பூர்த்தி யார் பண்ணி வைக்கிறா? அப்பா தான் பண்ணி வைக்கிறார் பையனுடைய க்ஷேமத்தின் பொருட்டு. அப்பா பிரபன்னராக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு காரியம் பையனுக்கு பண்ணி வைக்கலாமா? பண்ணி வைக்கக்கூடாது. அதனால் பொதுவாக என்ன சொல்கிறான்னா, ஆயுஷ் ஹோமாதிகள்லாம் நாம் பண்ணக்கூடாது, பிரபன்னனாக இருக்கவா அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, அதனால் இப்போது பிரசங்காத்து சொல்கிறேன், இந்த பசங்களுக்கெல்லாம் இன்னொன்று இது 12 வயசு வரையில் அதெல்லாம் தப்பு பண்ணாக்கா, இப்போ 12 வயசு வரையில் பூனலை போட்டுட்டு அந்த பையன் சந்தியாவந்தனம்லாம் சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பம் அப்பாவுக்கு தான், புரியுதா? பையனுக்கு இல்லை. 12 வயசுக்கு மேலே போனால் தான் அவனுக்கு அந்த பாப்பங்கள்லாம் சம்பவிக்கும், ஏறும். அதுவரையில் அவனுக்கு ஏறாது. அதே மாதிரி 5 வயசுக்கு கீழே பசங்கள்லாம் வந்து ஆகார நியமங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆகார நியமம்னா உடனே என்ன நினைக்கலாம், ஒரு மாதிரி இருக்கலாம்னு சொன்னால் கோசு கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினச்சிடக்கூடாது. இது கோன் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகார நியமம்னா இந்த எச்சல் பழசு அப்படின்லாம் சொல்கிறோமே, பரிபூஷித்தம் அது இது அந்த மாதிரி தோஷங்கள்லாம் 5 வயசு ஆகிடுத்துன்னா பூனல் 7 வயசில் தான் போடணும் கர்ப்பாஷ்டமத்தில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பதார்த்தங்கள் எது தான் அதனுடைய ஆகாரத்துக்கும் சுத்தி ஓணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, புரியுதா? அது 5 வயசுக்கு முன்னே ஹோட்டலில் இட்லி வாங்கி தரலான்னு நான் சொல்லலை. அதாவது பெரியவாளுக்கு இருக்கக்கூடிய நியமம் அந்த பசங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டதே தவிர, ஆனால் 5 வயசுக்கு அப்புறம் ஆகார நியமம் பசங்களுக்கும் வேணும். சரி, அதனால் ஏனக்கேனா இப்போ எப்படியாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும், அதாவது இப்போது பெரியவாள் எல்லாமே சாப்பிட்றன்னா அது வேறு விஷயம். அது வேறு விஷயம்னா அது அவளுக்கு என்னைக்கு அதுலேருந்து விடுபடுறாளோ அது வரையில் அவளுடைய பிராரப்த கர்மமா இல்லை அவளே விரும்பி சாப்பிட்றாளோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அது தப்பு தான்.
பிராரப்த கர்மம் வழியாக வந்ததுன்னா அது தெரியாது. ஆனால் விரும்பி சாப்பிட்றதுன்னு வந்ததுன்னா அது தப்பு. அதுக்கு உண்டானபடிக்கு பிராயசித்தாதிகளோ இல்லை பெருமாள் அதுக்கு தகுந்த பரிஷ்காரம் எதனா பண்ணுவானா இருக்கும். அதனால் ஆகார நியமம் ரொம்ப முக்கியம். ஆகார சுத்தி இருந்தால் தான் சத்துவ சுத்தி வரும். சத்துவ சுத்தி இருந்தால் தான் துருவா ஸ்மிருதின்னு நிலையான ஒரு திருடமான ஒரு எண்ணம் இருக்கும். இல்லைன்னா அலப்பாயும் பகவத் வத்திரிக்த விஷயத்துக்கு போயிடும். சரி, இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால், காமிய கர்மா. அந்த காமிய கர்மான்னு வரைச்சே எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை உத்தேசித்து அவனிடத்தில் பக்தியோ அவனிடத்தில் நமக்கு ஞானம் வளர்கிறதுக்கோ இதை நாம் யாச்சிக்கலாம். மற்றது தான் தஜ்ஞான பக்திபியாம் பலமன்யத்து கதாச்சனா. இந்த அவனிடத்தில் உண்டான பக்திக்கும் ஞானத்துக்கும் உண்டானதை மாத்திரம் பிரார்த்திக்கலாம். மீதி அதையும் நாம் பிரார்த்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்படி பிரார்த்திக்கிச்சே அவனுடைய கைங்கரியத்துக்காக பிரார்த்திக்கிறோமே, அப்போ அதெல்லாம் காமியம் தானே. அதனால் இந்த காமிய கர்மான்னு சொன்னோம். கேவலம் ஐஸ்வர்யம் வரணும், அது வரணும், இது வரணும் அப்படின்னு பண்ணக்கூடிய கர்மாவை சொல்லலை இங்கே. அந்த எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு உண்டான ஞான பக்தி, அதுக்கு உண்டான விஷயத்தை பிரார்த்திக்கிறது, பிரார்த்திச்சு பெறுறது. அது ஆசை இருக்கிறதுனால தானே. ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலின். அதனால் அந்த காமியம் உண்டு. அதனால தான் நூத்தந்தாயில் கூட சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடிதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஷன் இந்த மண்மிஷையே. இந்த மண்ணில் சில மாதிரி அந்த எம்பெருமான் பொருட்டு காமமாகும் அப்படின்னு சொன்னார். அந்த காமம் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். அறம்பொருள் வீடுன்னு இருக்குதே, அதெல்லாம் அறம் வீடு இதற்கென்னுரைத்தான், அதுக்கு சககாரியாக இருக்குது. தர்மமோ அர்த்தமோ மோட்சம் கூட அதுக்கு சககாரி தான். இங்கே நாம் கண்ணனிடத்தில் ஆசைப்பட்டு அவனுக்கு கைங்கரியமெல்லாம் பண்ணுறமே, ஆண்டாள் பண்ணாளே, சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழித்தாம் யா பலாத்கிருத்திய புங்தே அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த கைங்கரியத்துக்கு, அந்த காமத்துக்கு, காம பிரயுக்தமான கைங்கரியம், அதனால்தான் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த அறம்பொருள்லாம் அதுக்கு சககாரி அப்படின்னு சொன்னோம். சரி, அதனால் 3 காரியம் நாம் பண்ணுறது: ஆக்ஞா கைங்கரியம், அனுஜ்ஞா கைங்கரியம், ஆக்ஞா இல்லை, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா அப்படின்னு. இது எல்லாத்துலேயும் ஆச்சாரிய தியானம் வேணும். ஆச்சாரியனை பிரார்த்திச்சுட்டு தான் எல்லா கைங்கரியும், ஆச்சாரியனை சேவிச்சுட்டு தான் எல்லா கைங்கரியும் பண்ணணும். அதனால் சதா ஜபேத் அப்படின்னு சொல்கிறது. எப்பவும் ஆச்சாரியனை, குருவை ஜபிக்கணும்னு. அதனால தான் இந்த இடத்துல சந்நிதத்தாம் சதா ஹிருதி, ஹிருதயத்தில் எப்பவும் குடிகொண்டிருக்கும் அனுபவம்னு பிரார்த்திக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போது உதாரணம், 3 கர்மா பண்ணச்சே தானே வேணும். இது எதுக்கு அனாவசியமாக எப்போ பார்த்தாலும் ஏன் சொல்லணும் சதா அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு உதாரணம், லௌகிக உதாரணம் பாருங்கள். நம்ம வீடு இருக்குது, வீடு இல்லை உலகமே இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கே, அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அப்படி கண்டினியூஸாக அது இருக்கிறதுனால தான் எப்போ வேணுமோ அப்பப்போ ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறா. சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுறது, அது ஓடுறது, இது ஓடுறது, ஃபேக்ட்ரி ஓடுறது, எல்லாம் அவன் ஓணுன்னுட்டே இங்கேருந்து பண்ணுவோன்றது இல்லை. வீடு மொத்தம் ஒயரிங் பண்ணி எப்பவும் கரண்ட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும்.
வீடுன்றதே வேணாம், உலகம் மொத்தத்துக்கும் சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும். அவன் எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கிறான். அதை போல் ஆச்சாரிய ஸ்துதி நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அது நித்திய கர்மாவோ காமிய கர்மாவோ நைமித்திய கர்மாவோ வந்தால் அதெல்லாம் அப்படியே இது பண்ணப்படும். இப்போ நித்திய கர்மாவில் எப்படி ஆச்சாரியனை நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், குழி முதல் கிரிசைகளாக இருக்குதே, குளிச்சுட்டு வேஷ்டியை உடுத்திண்டு சிரமம் இட்டுண்ட உடனே ஆச்சாரிய தியானம் பண்ணணும், ஆச்சாரிய தனியெல்லாம் சொல்லணும். இதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பஞ்சசம்ஸ்காரம் நடக்கிறத பண்ணுறாளே, அப்போது தாபசம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணுறா. அதாவது சங்க சக்கரத்தை லாஞ்சனம் சூடு வைக்கிறா, அடையாளம். அதுக்கப்புறம் நாம சம்ஸ்காரம், அதுக்கு தாபசம்ஸ்காரம்னு பேர். சூடு வைக்கிறதுனால தாபசம்ஸ்காரம்னு பேர். அதுக்கடுத்தது நாம சம்ஸ்காரம். கேசவாதி நாமங்கள் 12 நாமம், ஸ்ரீயாதி 12 இந்த பிராட்டியினுடைய திருநாமங்களை சொல்லி திரமன் இட்டுக்கிறோம். அப்புறம் தாஸ்ய நாமா அப்படின்னு ராமானுஜ தாசோஸ்மின்னு பகுவாக எல்லாரும் ராமானுஜர் தான் இதுக்கு கடவரானதுனால எல்லாரும் இது பண்ணுறா. ஆனால் சில பேர்லாம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆதராதிசயத்தை கொண்டு ராமானுஜனை விட்டு மற்றவாளை சொல்கிறார். இப்போது அனந்தான் பிள்ளை அப்படின்ற வகுப்பாரெலாம் என்ன பண்ணுறேன்னா மதுர கவிதாசன் அப்படின்னு வச்சுட்டுருக்கா. பிரதிவாதி பயங்கரம் அவள்லாம் வைஷ்ணவதாசன் அப்படின்னு வச்சுட்டுருக்கா. சோழங்கிபுரம் தொட்டாச்சாரம் அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுறா ஸ்ரீனிவாசதாசன் அப்படின்னு வச்சுட்டுருக்கா. எல்லோரும் எனக்கு தெரியாது. மதுர கவிதாசன், ஸ்ரீ வைஷ்ணவதாசன், அதாவது ஸ்ரீனிவாசதாசன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுடைய பேரையே சர்மாவே அப்படியே தாசனாகவும் வச்சுக்கிறா. சில ஆச்சாரிய உபதேசத்தினால அப்படி பண்ணுறா. இன்னும் யார் எப்படி பண்ணுறாளோ. ஆனால் இதுக்கெல்லாம் வழிவகுத்த ராமானுஜனானதுனால ராமானுஜ தாசோஸ்மி அப்படின்னு தான் பொதுவாக வச்சுக்கணும். அந்த மாதிரி சில பேர் ஏதோ இன்னொருத்தருக்கு அதுக்கப்புறம் பின்னால் வாழ்க்கை ஏதோ ஆதராதிசத்தை கருதி அந்த மாதிரி வச்சுக்கிறார். இல்லாதவாள் அப்படியே ராமானுஜன் தாசோஸ்மின்னு சொல்கிறாள். இருக்கட்டும். அது அப்போது இந்த தாபசம்ஸ்காரத்தும் போது இந்த சக்கரம் சங்கம் ரெண்டுத்துக்கும் மந்திரம் சொல்லி தான் பண்ணுவாள். அதே மாதிரி 12 திரவன் 12 சீச்சரத்துக்கு கேசவாதி நாமங்கள்லாம் சொல்கிறா, உபதேசம் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த தாஸ்ய நாமா இது பண்ணுறச்சே ஆச்சாரிய தனியன்லாம் அனுசந்தானம் பண்ணி தான் இந்த தாஸ்யநாமா கூடும் சூட்டுவர்கள். அதுக்கப்புறம் மந்திரோபதேசம் பண்ணுவாள் ஆச்சாரிய தியானம் ஆன உடனே. அதுக்கப்புறம் யாகம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய திருவாராதனத்தை பண்ணுவார். இதுவரையில் இப்போ வடகலை தேசிய சம்பிரதாய ஸ்தாலுக்கு முடிஞ்சு போடும் பஞ்சசம்ஸ்காரம். இவா சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னு தேசிகன் விதிச்சிருக்கார், அதுதான் சாஸ்திரம்னு. அந்த மாதிரி சரணாகதி பண்ணிக்கக்கூடியவாள் இந்த 5 சம்ஸ்காரம் தான் பண்ணுவாள். இந்த 5 சம்ஸ்காரம் தான் சொல்லிருக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு. இந்த சரணாகதின்றது தனி சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தை அப்புறமும் இல்லை பஞ்சசம்ஸ்காரம் வரையில் வாய்க்கிறதுக்கு வசதி இல்லாத ஏதாவது ஆபத்து எதனா இருந்ததுன்னா பூர்வத்திலேயே கூட இந்த பரநியாசம் பண்ணிவிடுவாள், பண்ணி வைப்பாள். ஆனால் சரணாகதி பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற கொள்கை உடைய இப்போ தெங்கலையாருன்னு நாம் சொல்கிறோமே, அவள்லாம் என்ன பண்ணுறான்னா முக்காவாசி திருமாளிகையில், அதாவது வடகலையாரில் எப்படின்னு சொன்னால் ஞானவான்களாக இருக்கவா ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வருவாள். அதாவது மாறி மாறி இருக்கும், ஒரே பரம்பரையில் வருவான்னு இல்லை. ஆனால் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் அந்த ஆச்சாரிய பரம்பரையில் தான் அப்படியே ஜன்ம சந்ததி சித்தமாக தான் ஆச்சாரிய பரம்பரை வரணும், ஞான சந்ததி சித்தமாக வரக்கூடாது அப்படின்னு அவள் வச்சுட்டுருக்கா.
அதாவது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஆச்சாரிய புத்திரன் தான் மறுபடியும் ஆச்சாரியன், அடுத்த ஆச்சாரியன் அப்படின்னு வச்சுட்டுருக்கான். ஜன்மசித்தமான பரம்பரையை வச்சுட்டுருக்கான். சரி, அதில் அநேக திருமாளிகைகள், அந்த திருமாளிகைன்னு வந்ததுனால அதை சொன்னேன். இது அப்படி இல்லை, மாறி மாறி போயிடும். பரநியாசம் வரைச்சு யார் சுவாமியாக நன்னா ஞாத்தாவாகவும் அனுஷ்டாத்தாவும் இருக்காளோ அவளை போய் ஆசிரிச்சுடுவாய்வா. சரி இருக்கட்டும். அந்த அநேக திருமாளிகையில் இந்த 5 சம்ஸ்காரம் தான் சொல்லப்பட்டிருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே சேவிக்க சொல்லுவாள். சேவிக்கிறதுன்னு அவளுக்கு சகிருத் பிரணாமமோ இல்லை ஒரே தடவை தான் பிரணாமம் பண்ணணும் அப்படின்னு அவளுடைய கொள்கையானதுனால அவள் என்ன பண்ணுவான்னா ஆச்சாரியன் சொல்கிற பர்யந்தம் இந்த சகிருத் பிரணாமத்தை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். சகத் பிரணாமத்தை பண்ணுறதுன்னா நெடுஞ்சான் கடையாக விழுந்தானே அதான் தண்டவத் பிரணாமம் பண்ணிக்க அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் எழுதுக்கிறது அப்படின்னு இது இந்த 5 சம்ஸ்காரத்தில் அடங்காத ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறா. இது பகுவாக பல திருமாளிகையில் பண்ணுறா. பகுவாக பல திருமாளிகையில் பண்ணுறா. 1 2 இல்லையோ என்னமோ தெரியாது, இல்லாத இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லா திருமாளிகையிலும் அது சொல்ல பல திருமாளிகையில் பண்ணுறா, சில திருமாளிகையில் பண்ணலேன்னு கேள்விப்படுறோம். ஆனால் இன்றைக்கி கிரந்தங்கள் கிரந்த பிரச்சாரம் பண்ணுறவா மொத்த பேரும் பரசமர்ப்பணம்ன்றது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவா தான். ஆனால் இந்த சம்ஸ்காரத்தின் போது என்ன பண்ணுறா நெடுஞ்சான் கிடையாதுன்னா ஆச்சாரியன் பெருமாள் இடத்துல ஒரு விதமாக பிரார்த்திக்கிறாள். அதாவது அவள் இந்த ஜீவனுடைய ஆத்மோஜீவனத்துக்காக தான் பிரார்த்திக்கிறா. அது எப்படி பிரார்த்திக்கிறான்றது. ஆனால் அப்போ அவளுடைய அனுசந்தேயம் என்ன இருக்குது, அனுசந்தானமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த துவயம் சரம ஸ்லோகம் ஆழ்வார் பாசுரமான அகலகில்லேன் பாஷ்யக்காரருடைய கத்திய வாக்கியமாக இருக்குதே அது, இந்த மாதிரி சரணாகதி விஷயமான விஷயங்கள்லாம் அங்கே விண்ணப்பம் ஆச்சாரியன் ஏகாந்தமாக பெருமாளத்தில் பண்ணுறார். சிஷ்யன் அப்படியே சேவிச்சுட்டுருக்கான். இதை சமாசயத்தோடு, அதாவது பஞ்சசம்ஸ்காரத்தோடு அவள் விடாத பண்ணுறான். ஆனால் தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல்னு சொல்லுவாள். ப்ராக்டிக்கலில் அதை பண்ணுறா, தியரிட்டிக்கலில் பரநியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு வாதிடுவார்கள். அது சாஸ்திரம் இப்படி தான் சொல்லிருக்கு, அப்படி தான் சொல்லிருக்குன்னு இருக்கட்டும். அதனால் இந்த 5 சம்ஸ்காரம், அதில் நாம சம்ஸ்காரம் நமக்கு தாஸ்ய நாமா சூட்டச்சே ஆச்சாரிய தனியன்லாம் சொல்கிறார். இப்போ அதுக்காக தான் வந்த விஷயம். அதனால் அதை நித்தியமாக நாம் அனுசந்தானம் பண்ணணும். அந்த எப்படி இந்த ஆச்சாரிய தனியெல்லாம் சொல்லணுன்றது நாளைக்கு சொல்லுவோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷட்ஜித்யதீசானபதாஸ்ரீன் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே